Taste the Daily. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மாத தவணையை கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுத்து அவமதித்ததால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துக்கியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் 3 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அதனை தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக 1 மாத தவணையை செலுத்த முடியாத நிலையில் வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் வடிவேலுவை மிரட்டியதோடு அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதில் மனமுடைந்த வடிவேலு பூச்சி மருந்து குடித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் சிறை, அபராதம் என வாரிசு வழி துணை முதலமைச்சரின் முழக்கங்கள் காத்தோடு போய்விட்டதா என மக்கள் கேள்வி. கடைசி இந்த டிவி மட்டும் ஒரு 10ஆம் தேதி கட்ட வேண்டிய டிவி இப்போ 30ஆம் தேதி ஆகிடுச்சு. அதனால் நேற்று ஒரு வாரமாக தொடர்ந்து தொந்தரவு பண்ணாங்க. நேற்று ரொம்ப தரகுறவாக பேசி சாயங்காலம் ஒரு மதியத்துக்கு மேலே நேற்று 3 தடவை வந்திருக்காங்க. ரொம்ப தரகுறவாக பேசினாலும் ரொம்ப மன உடைஞ்சு போய் மருந்து குடிச்சிட்டாரு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் திமுக அமைச்சர்கள் மேடையில் பேசுவதற்கு முன்பாகவே மக்கள் புறக்கணித்து வெளியேறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. விழாவில் விடியா அமைச்சர்கள் KN நேரு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் அவர்கள் உரையாற்றுவதற்காக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே பொதுமக்கள் சாறை சாறையாக வெளியேறியதால் அப்செட்டான திமுக அமைச்சர்கள் மேடைக்கு வராமலேயே திரும்பிச் சென்றனர். சமீபத்திய நிகழ்வுகளில் திமுக அமைச்சர்கள் பொதுவெளியில் அநாகரிகமாக பேசி வருவதால் அதை கேட்க மனமில்லாமல் மக்கள் புறக்கணித்து சென்றார்களா என கேள்வி எழுந்துள்ளது. Taste the Daily.